கதை தலைப்பு: அழிந்த கடல் மணி. ஒரு வெயிலான நாளில் எஃப்ரின் மற்றும் ஏல்மிரா கடற்கரையில் மணல் கோபுரம் கட்டிக்கொண்டிருந்தனர். அப்போது ஒரு அலை வந்து ஒரு சிறிய நீல மணியை அவர்களது காலடியில் கொண்டு வந்துவிட்டது. மணி மிகவும் அழகாக ஜொலித்தது. ஆனால் அதிலிருந்து ஒரு மெதுவான குரல் கேட்டது: என்னை கடலின் இதயத்துக்கு திருப்பி வையுங்கள், இல்லையெனில் கடல் அமைதியை இழக்கும். ஆச்சரியப்பட்ட இருவரும் அந்த மணி எந்த ரகசியம் வைத்திருக்கிறதோ என்பதை தெரிந்து கொள்ள ஒரு சாகச பயணத்தில் கிளம்பினர். அவர்கள் ஒரு பழைய மீனவரிடம் கேட்டபோது அவர் கூறினார், அது மாயக் கடல் மணியாகும். அதை கடலின் அடியில் உள்ள மணிமலைக்கு கொண்டு சென்றால் மட்டுமே கடல் சமநிலை மீண்டும் வரும். அவர்கள் ஒரு சிறிய படகில் கடலில் புறப்பட்டனர். வழியில் கடும் புயல், மாய அலைகள், பறக்கும் மீன்கள் எல்லாமே அவர்களை தடுக்க முயன்றன. ஆனால் எஃப்ரின் இன் தைரியம் மற்றும் ஏல்மிராவின் புத்திசாலித்தனம் அவர்களை வழிநடத்தியது. கடலின் அடியில் அவர்கள் ஒளிரும் முத்துப்பாறைகளால் ஆன ஒரு மணிமலை கண்டனர். அங்கு ஒரு கடல் தேவதை தோன்றி, நீங்கள் இருவரும் தைரியமுள்ளவர்கள், மணி உங்களால் மீண்டது என்று ஆசீர்வதித்தாள். மணியை வைக்கும் தருணத்தில் கடல் அமைதியாகி நீல ஒளி பரவியது. அலைகள் மென்மையாக மாறின. இருவரும் கரை திரும்பி அந்த அனுபவம் வாழ்க்கை முழுவதும் நினைவில் நிற்கும் சாகசமாக மாறியது. கதை பாடம்: தைரியம், நம்பிக்கை மற்றும் நல்ல மனம் இணைந்தால் எதையும் மீட்டெடுக்கலாம்.